நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, முருகர பத்தி. முருகர்னாலே பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? அந்த முருகருடன் பிறந்தவர் பிள்ளையார். இவங்க 2 பேருக்கும் நெறைய தொடர்பு இருக்குது. அது வந்து இது ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு தொடர்புகள் இருக்குது. முதல்ல முருகர் அப்படின்னாலே நம்ம என்னன்னா, செவ்வாய்க்குள்ள காரகத்துவம். செவ்வாய்னாலே முருகர் வந்து முன்கோபக்காரர். எதுக்கெடுத்தாலும் டக்குன்னு ஒரு கோவப்படுவார். ஆனா, அந்த முருகருக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நாடுனா தமிழ்நாடு. தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக முருகர் இருந்திருக்கிறார். இந்த முருகர் பார்த்தீங்கன்னா, முந்தி முருகருக்குன்னு தனி இடமே ஒதுக்குனது கிடையாது அப்படிம்பாங்க. தனியா அவங்களுக்கு கோயில். அதனால அவர் குன்றில் எல்லாமே உட்கார்ந்துருவார். குன்றில் இருக்கும் எல்லா இடமும் முருகர் இடமாக மாறிருச்சு. சேயோன் அப்படிங்கிறது நம்ம முப்பாட்டனங்களை குறிப்பதாகும். முப்பாட்டனுக்கு முப்பாட்டனாக குறிப்பவரை சேயோன் அப்படின்னு சொல்லுவோம். அதே பேர் நம்ம முருகனுக்கும் உண்டு. சேயோன்கிறது முருகனுடைய பெயராக நியமிக்கப்படுகிறது. ஏன் எல்லாம் நம்ம வெற்றிவேல் முருகன், கந்தவேல் முருகன் எல்லாருக்கும் எல்லா பேரும் தெரிந்து சேயோன் பேர் வந்து என்னன்னா, நம்ம சேயோன்கிறது நம்ம மூதாதையர்கள், முன்னோர்கள் அவங்களெல்லாம் நம்ம சனியின் காரகத்துவமாக சொல்வோம். நம்ம அதாவது என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பாவுக்கு வந்து சூரியன்மோ, தாத்தாவுக்கு வந்து ராகு அப்படிமோ. அப்போ எது எது மூதாதையர்களை குறிக்கும் கிரகங்கள் வந்து நான் சனின்னு சொல்வேன். இந்த சனிங்கிறது சேயோன்கிறதும் இது பார்த்தீங்கன்னா சேயோன் என் முப்பாட்டனை குறிப்பது, என் மூதாதையர்கள் குறிப்பது அப்படிங்கிறது அர்த்தம். என் மூதாதையர்கள் சனியுடைய காரகத்துவம், சனிங்கிறது காவல் தெய்வம். அதனால்தான் மகர ராசியில் சனி வீட்டில் செவ்வாயான முருகர் ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த முருகன் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மைக்கு சிறந்தவர் அப்படிம்பாங்க. வாக்கு வன்மைக்கு சிறந்தவர். திருச்செந்தூரில் சக்கம்மாங்கிறவங்க வந்து குறிச்சொல்ல கூறக்கூடியவள் அப்படிங்கிறது. அதனால்தான் ஜோதிட கடவுளாக முருகரை நம்ம எடுத்திருக்கோம். யார் முருகரை அதீதமாக வழங்குறாங்களோ அவங்களுக்கு ஜோதிடம் ரொம்ப சித்திக்கக்கூடியவர் அப்படிங்கிறது. ஏன் ஜோதிடத்துக்கும் முருகருக்கும் அவ்வளோ முக்கிய பங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உலகத்தை முதலில் சுற்றி பார்த்தவன் நம்ம முருகர் தான். ஞானப்பழத்தை அடைவதற்காக அவர் வந்து இந்த உலகத்தை சுத்தி வந்தார் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஞானப்பழத்தை அடைவது மட்டுமல்லாமல் அவர் சுத்தி பார்த்த அந்த உலகம், அந்த கிரகங்கள் அனைத்தும் முதலில் பார்த்தவை என்னுடைய முருகர் தான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது மட்டுமல்லாமல் 6 தலையும் 12 கைகளும் 12 கால்களும் உடைய முருகப்பெருமானுக்கு 6 தலைகள் 6 உடல்கள் வந்து பருவ காலங்களை குறிப்பதாக இருக்கும். நம்மளுடைய பருவகாலங்கள் வந்து வசந்த காலம், வெயில் காலம், கோடைக்காலம், குளிர்காலம் அப்படி சொல்லிட்டு நம்ம பருவ காலங்கள் 6 காலங்களை குறிப்பதாக இருக்கும். அந்த பருவ காலங்களுக்கு தக்கனதான் நம்மளுடைய ஜோதிட ரீதிகள் வந்து எல்லாமே நடக்குது. ஒரு நம்மளுடைய ஜோதிட அமைப்புகள் அமைக்கப்படுகிறது. இப்போ நம்ம 12 கைகள் உடைய முருகப்பெருமான் வந்து 12 ராசி கட்டத்தை குறிப்பதாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 12 கைகள் 12 கண்கள் எல்லாமே நம்ம ராசி கட்டத்துடைய அதிர்வுகளுக்குள்ளதாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த ராசி கட்டத்தில் நம்மளுடைய கிரகங்களை அங்க எங்க நகர்த்தி வைக்கக்கூடிய கைகள் வந்து நம்மளுடைய முருகப்பெருமானால் முடியும். அதனால இந்த ராசி கட்டத்தை முழுமையாகவும் இந்த வானத்தை முழுவதையும் அளந்து பார்த்தவர் நம்ம முருகன் அப்படிங்கிறதுனாலையும் இவர் ஜோதிடத்தின் கடவுள் அப்படிங்கிறது. இவருடைய வாகனம் பார்த்தீங்கன்னா வானை நோக்கிய வாகனமாக இருக்கும். மயில் வாகனம். எப்ப பார்த்தாலும் மயில் வானத்தை நோக்கி கொண்டே இருக்கும். அந்த வானத்தில் உள்ள நம்மளுடைய மலையின் தன்மையை பார்த்து அது ஆடுகிறது அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ இந்த மயிலின் ஆடலை குறிப்பதும் வானத்தை நோக்கிய பயணத்துக்குரியது மயில் அதோடைய வாகனமாக இருப்பதினாலும் இங்கே ஆகாய தத்துவத்துக்குரியதை ஃபுல்லா அட்ராக்ட் பண்றது பிரபஞ்ச சக்தி, மலையினுடைய பிரபஞ்ச சக்தியை ஃபுல்லா ஈர்த்து கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் முருகனுக்குரியதாக இருக்குது. இதனால் தான் நம்ம வந்து இது வாக்கு சித்திக்காகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த முருகப்பெருமானை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே இது இந்த பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா மண் தத்துவத்துக்குரியதாக எடுத்துக்கொள்வோம். முருகப்பெருமானை ஆகாய தத்துவத்துக்குரியதாக எடுத்திருக்கிறோம். இவரை வந்து மண் தத்துவத்துக்குரியதாக எடுத்திருக்கோம். பிள்ளையார் ஏன் மண் தத்துவத்துக்குரியதுன்னா, இவர் மாம்பழத்துக்காக அம்மை அப்பன்கிறது உடலை சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். உடல்ங்கிறது என்னன்னா நம்மளுடைய மண் தத்துவத்துக்குரியது. இவர் உருவாக்கப்பட்டதும் அம்மாவுடைய அழுக்கிலிருந்து உருவாக்கப்பட்ட பிள்ளையாரமோ அதுவும் மண்ணுக்குரியதாக தான் இருக்கும். இது தாயை பாதுகாக்குவதற்காக இந்த பிள்ளையார் வந்து என்ன பண்ணுவார்னா, தாய்க்காக தாய் குடிக்கிற இடத்துல இருந்து பாதுகாவலராக உட்கார்ந்துருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு குளற்றங்கரை ஆற்றங்கரை
ஆற்றங்கரைகளில் நம்மளுடைய பிள்ளையார் அங்க பெண்கள் குளிக்கும் எல்லா இடங்களையும் பிள்ளையாருடைய சிலை இருக்கும். அது பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு முறையாக எடுத்துக்கொண்டோம். அதனால தான் குளிச்சுட்டு வந்தோன்னா பிள்ளையாரை வழிபட்டு வந்தால் பெண் பாதுகாப்பானாக இருப்பாள் அப்படின்னு. அப்போ மண் தத்துவத்துக்குரிய இந்த பிள்ளையாருடைய வாகனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் எலி, மூங்கில் எலி. இந்த மூங்கில் எலி என்னன்னா, பாதாளத்தை கீழே தோன்றி மண்ணை தோண்டி தோண்டி தான் உள்ளுக்கு அது உட்காரும். அந்த மூங்கில் எலியை தான் அது பிள்ளையாருடைய வாகனம். இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா மண் தத்துவத்துக்குரியது. அப்ப இவர் எதை குறிப்பதுன்னா, நம்ம நடக்கக்கூடிய சகுனங்கள், பிரசன்னங்கள், இது எல்லாத்துக்குரியது நம்மளுடைய பிள்ளையார். பிள்ளையாருடைய அனுமதி இல்லாமல் எந்த சகுனங்களும் நடக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இத பிள்ளையார் மண் தத்துவத்துக்குரியது. இந்த பிள்ளையார் மண் தத்துவத்துக்குரியது. இந்த பிள்ளையாரை நம்ம 7 இதுல இருக்குல்லையே சக்கரம், 7 சக்கரத்தில் அவர் மூலாதாரமாக நம்மளுக்கு உட்கார்ந்து இருக்கிறார் பிள்ளையார். மூலாதாரம்ங்கிறது மண் தத்துவத்துக்குரியது. இப்போ நம்ம முருகரும் பார்த்தீங்கன்னா மண் தத்துவத்துக்குரியது. முருகர் பார்த்தீங்கன்னா பூமியில் இருந்து ஒன்று பிரிஞ்சு போனது தான் செவ்வாய் கிரகம். பிரிஞ்சு போன அந்த கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அது எல்லா கிரகங்களும் அடைஞ்சு போயிடும். ஆனா இது ஸ்ட்ராங்கா ரொம்ப காலம் இருக்குது. அதனால செவ்வாய் ரொம்ப ஸ்திரமாக மண் தத்துவத்துக்குரியதாக இருக்குது. உடன் பிறந்த சகோதரன் மாதிரி நம்மளும் பூமிகிட்ட இருந்து பிறந்து வந்தோம். அதே மாதிரி செவ்வாய் பூமியிலிருந்து வெளியே வந்ததுனால இது நம்மளுடைய உடன் பிறந்த சகோதரன் அந்த தன்மை உடையது. அதனால தான் பிள்ளையாரும் முருகரும் சகோதர தன்மையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. பிள்ளையாரும் மண் தத்துவம், முருகரும் மண்ணுக்குரியது, செவ்வாய்ங்கிறது மண்ணுக்குள்ளது, சிவப்பான நிறத்தை குறிப்பது. அப்பங்கும்போது இந்த முருகரை வழிபடுவர்கள் அனைவருமே பிள்ளையார் வழிபாடு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா முருகரும் பிள்ளைகளும் நல்ல உடன் பிறந்த சகோதரர்கள், ஒருத்தர் விட்டு கொடுக்காத சகோதரர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபட்டால் முருகர் வழிபாடு வந்துடும், முருகர் வழிபட்டால் பிள்ளையார் வழிபாடு வந்துடும். ஏன்னா மண்ணை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய, உடலை ஆசைகளை உருவாக்கக்கூடிய 2மே பவர்ஃபுல்லானது. ஒரு திருமண தடையா இருக்குதா, உடனே பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு திருமண விஷயம் ஆண்களுக்கு தடையா இருக்குதா, உடனே முருகருக்கு பால்குடம் எடுங்க. இந்த மாதிரி முருகருக்கு பால்குடம் எடுப்பதும் பிள்ளையார் வழிபாடு பண்ணுவது இதெல்லாம் பண்ணும்போது திருமண வைபவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால பிள்ளையாரும் முருகரும் 2 தத்துவங்களும் ஒரே தத்துவத்துக்குரியதாக நிற்கிறது. அதனால இருவரையும் வழிபாடு பண்ணும்போது, முருகரை வழிபாடு பண்ணும்போது பிள்ளையாரையும் சேர்த்து வழிபாடு பண்ணும்போது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பிள்ளையார் வழிபாடுடன் முருகர் வழிபாடு பண்ணும்போது வீடு வாசல் வாகனங்கள் நல்லா அமையும். அதே போல் நம்மளுக்கு திருமண தடைகள் நிறைய நடக்குதுன்னா பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு, அரச மரத்து பிள்ளையார் வழிபாடை பண்ணிட்டு முருகருக்கு பால்குடம் எடுத்தீங்கன்னா கூடிய விரைவில் திருமண வைபவங்கள் நடக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த பிள்ளையாரும் முருகரும் சேர்ந்து வழிபாடும் பண்றவங்களுக்கு எளிதில் எல்லா பலன்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதனால இந்த வழிபாடுகள் பிள்ளையாருக்கும் முருகருக்கும் சேர்ந்து, அதனால்தான் அம்மையுடைய சாயலாக பார்வதியுடைய சாயலாக பிள்ளையாரும் நம்மளுடைய சிவனுடைய சாயலாக முருகரும் பிறந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே அர்த்தநாரீஸ்வரர், ஒரே உடலில் இருந்த 2 உயிர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அந்த ஒரே இதில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதே போல் தான் அவங்க 2 பேர் இருந்து உருவாகினவங்களும் 2 பேரையும் சேர்த்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அற்புத பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளலாம். இந்த பிள்ளையார் முருகர் வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் அனுபவத்தில் உணர்ந்த ஒரு சக்தி. இதை அனைவரும் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.